பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days NEET crash course. பென்ஸ் மீடியா ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 மே 3 முதல் உலகமெங்கும். இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான யுத்தம் எந்த நிமிடத்திலும் ஆரம்பமாகலாம் என்று அங்குள்ள களச்சூழலை அடிப்படையாக வைத்து கருத்து வெளியிட்டு வருகின்றார்கள் ஆய்வாளர்கள். லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பாரிய யுத்தம் கிட்டத்தட்ட முடிவாகிவிட்டுள்ளது என்கின்ற நிலையில் எப்பொழுது அந்த யுத்தம் ஆரம்பமாகும் என்பதுதான் இன்றுள்ள ஒரே கேள்வியாக இருக்கின்றது. எல்லையில் பலமான ஒரு எதிரியை விட்டு வைத்திருப்பது எத்தனை ஆபத்தானது என்பதை கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி அனுபவ ரீதியாக அறிந்து வைத்துள்ள ஒரு நாடு இஸ்ரேல். ஹமாஸை பலமான நிலையில் காசாவில் விட்டு வைத்திருந்ததன் பலனை இன்று வரை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது இஸ்ரேல். ஹிஸ்புல்லாக்கள் விடயத்திலும் அதே தவறு இடம்பெறுவதற்கு இஸ்ரேல் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாது என்பதனாலேயே வடக்கு இஸ்ரேல் எல்லையில் லெபனானில் நிலை கொண்டுள்ள ஹிஸ்புல்லாக்களுடன் இஸ்ரேல் ஒரு யுத்தத்திற்கு சென்றையாகும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையே பாரிய யுத்தம் ஏற்படலாம் என்கின்ற அச்சம் காரணமாக இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இஸ்ரேலின் பக்கம் வசித்து வந்த சுமார் 80,000 இஸ்ரேலியர்கள் தற்காலிகமாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். லெபனான் பக்கம் வசித்து வந்த சுமார் 1,00,000 பேர் அங்கிருந்து வெளியேறி பாதுகாப்பான பிரதேசங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளார்கள். இஸ்ரேல் படையினருக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையே எந்த நிமிடமும் யுத்தம் ஆரம்பமாகலாம் என்கின்ற அச்சத்தினாலேயே இந்த மக்கள் இடப்பெயர்வு நடைபெற்றிருக்கின்றது. சரி, இப்பொழுது ஆரம்பத்தில் நாம் கேட்ட கேள்விக்கு மறுபடியும் வருவோம். ஹிஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் எப்பொழுது ஆரம்பமாகும்? இந்த இரண்டு தரப்புகளுக்கும் இடையே உண்மையிலேயே யுத்தம் ஒன்று நடைபெறுமா? இந்த கேள்விகளுக்கான பதிலை தேட வேண்டுமானால் இஸ்ரேல் விடயத்தில் ஹிஸ்புல்லாக்கள் என்ன செய்ய போகின்றார்கள், எப்படி நகர்வெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று முதலில் நாம் பார்த்தாக வேண்டும். இஸ்ரேலுடன் பொருதும் அளவுக்கான பலம் ஹிஸ்புல்லாக்களிடம் இருக்கின்றதா என்றும் தேட வேண்டும். முதலாவதாக, லெபனானில் ஹிஸ்புல்லாக்கள் மாத்திரம் நிலை கொண்டிருக்கவில்லை. ஹிஸ்புல்லாக்களுக்கு மேலதிகமாக லெபனான் அல் ஃபஜார் அமைப்பு, அமால் மூவ்மெண்ட், ஹமாஸினுடைய அல்கசாம் பிரிகேட், இஸ்லாமிக் ஜிஹாத்தினுடைய அல்குட்ஸ் பிரிகேட்ஸ் போன்ற ஆயுத அமைப்புகளும் நிலை கொண்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லாக்களுடன் இணைந்தும் தனியாகவும் இந்த அமைப்புகள் இஸ்ரேல் மீது பல வழிகளிலும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. CSIS, அதாவது தி சென்டர் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் என்கின்ற சர்வதேச அமைப்பு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி உலகிலேயே அதிக ஆயுதங்கள் தரித்துள்ள அரசு அல்லாத ஒரு இராணுவம் என்றால் அது ஹிஸ்புல்லாக்கள் தான். ஹிஸ்புல்லாக்கள் வசம் சுமார் 1,30,000 முதல் 1,50,000 வரையிலான பல வகைப்பட்ட ஏவுகணைகள் இருப்பதாக அந்த சர்வதேச அமைப்பு கூறுகின்றது. இன்ஸ்டிடியூட் ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி ரிசர்ச் என்ற இஸ்ரேலிய அமைப்பின் கணிப்புகளின்படி ஹிஸ்புல்லாக்களிடம் 15 முதல் 20 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கவல்ல சுமார் 40,000 கிராட் டைப் ஏவுகணைகளும், 100 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கவல்ல ஃபஜார் 3, ஃபஜார் 5 போன்ற பாலிஸ்டிக் மிசைல்ஸ் உட்பட 80,000 லாங் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸும், 200 முதல் 300 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கவல்ல 30,000 ஜெல்சால் மற்றும் ஃபெட்டா 110 லாங்கஸ்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸும் ஹிஸ்புல்லாக்களிடம் இருப்பதாக அந்த இஸ்ரேலிய ஆய்வு அமைப்பு கூறுகின்றது. அதாவது
ஹிஸ்புல்லாக்களிடம் இருக்கின்ற பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மாத்திரம் மொத்தம் 1,10,000. அதுவும் இஸ்ரேலின் எந்த மூலை முடுக்குகள் வேண்டுமானாலும் செல்லக்கூடிய தாக்குதல் வீச்சை கொண்ட ஏவுகணைகள். ஈரான் ஏவியிருந்த வெறும் 110 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அண்மையில் சமாளித்த கதையே இஸ்ரேலின் பெரும் சாதனையாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதனைப் போல 100 மடங்கு அதிகமான ஏவுகணைகள் அதுவும் இஸ்ரேலின் எல்லையில் தயாராக இருக்கின்றன என்கின்ற செய்தி உண்மையிலேயே இஸ்ரேலுக்கு ஆபத்தான ஒரு செய்தியேதான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்திய போது பல நாடுகளின் படைகள் இஸ்ரேலுக்கு உதவக்கூடியதாக இருந்தன. ஏனென்றால் அந்த தாக்குதல் இஸ்ரேலில் இருந்து சுமார் 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள். ஏவுகணைகள், ட்ரோன்கள் பல நாடுகளின் வான்பரப்பை கடந்துதான் இஸ்ரேலுக்கு வரவேண்டியிருந்தன. அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளின் தளங்களை, நிலைகளை கடந்தும் அவை பயணிக்க வேண்டியிருந்தன. ஆனால் ஹிஸ்புல்லாக்களின் நிலைகள் என்பது லெபனான் இஸ்ரேல் எல்லையில் இருக்கின்றன. இஸ்ரேலில் இருந்து சில நொடிகள் தூரத்தில் தான் அந்த ஏவுகணைகள் இருக்கின்றன. இதில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இஸ்ரேலின் எல்லையில் ஹிஸ்புல்லாக்கள் குவித்து வைத்துள்ள அத்தனை ஆயிரம் பாலிஸ்டிக் மிசைல்ஸுமே இஸ்ரேலை தாக்குவதற்காக மாத்திரமே அங்கு நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஹிஸ்புல்லாக்கள் என்று கூறப்படுகின்ற தரப்புகள் அத்தனை பேரினதும் முழு நேர பணியே இஸ்ரேலை அழிப்பதுதான். இஸ்ரேலை எப்படி தாக்குவது, இஸ்ரேலுக்கு எப்படி இழப்புகளை ஏற்படுத்துவது, இஸ்ரேல் என்கின்ற நாட்டை எப்படி அழிப்பது, இவை மாத்திரம்தான் ஹிஸ்புல்லாக்களின் 24 மணி நேர சிந்தனை. இஸ்ரேலை பொறுத்தவரை இப்படிப்பட்ட எதிரிகளை தனது எல்லையில் தொடர்ந்தும் பலமான முறையில் நிலை கொள்வதற்கு அனுமதிப்பது என்பது தற்கொலைக்கு ஒப்பான ஒரு விடயம். அதை போன்ற முட்டாள்தனமான காரியம் வேறு எதுவுமே இருக்க முடியாது. கடந்த வருடம் அக்டோபர் 7 திடீரென்று காசாவில் இருந்து ஹமாஸ் மேற்கொண்டதை போன்ற ஒரு அதிரடி தாக்குதலை யாருமே எதிர்பாராத மற்றொரு தருணத்தில் ஹிஸ்புல்லா மேற்கொண்டு விட்டால் ஏற்படக்கூடிய இழப்புகள் என்பது மிகவும் பாரதூரமானதாகவே இருக்கும். அப்படியான ஒரு ஆபத்தை முன்கூட்டியே தவிர்ப்பதானால் ஹிஸ்புல்லா விடயத்தில் இஸ்ரேலின் கைகள் முந்திக்கொள்ள வேண்டும். முன்னேறி தாக்குவதுதான் உண்மையான தற்பாதுகாப்பு. இஸ்ரேலின் வரலாற்றில் அதனது பாதுகாப்பு என்பதும் அதனது இராணுவ வெற்றிகள் என்பதும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிரி தயாராகின்ற நேரங்களில் எதிரியை தாக்கி அவனது பலத்தை சிதறடிப்பதில் முந்திக் கொள்ளுகின்ற இஸ்ரேலின் அந்த தந்திரோபாயத்திலேயே நடந்தேறியிருக்கின்றன. எனவே ஹிஸ்புல்லாக்கள் விடயத்திலும் இஸ்ரேல் முந்திக் கொண்டு தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியமே அதிகம் இருப்பதாக கூறுகின்றார்கள் ஆய்வாளர்கள். இது ஒரு புறம் இருக்க, ஈரான் மீது இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவோ தாக்குதல் நடத்துவதானால் இஸ்ரேலுக்கு அருகே ஈரானின் பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டிருக்கின்ற ஹிஸ்புல்லாக்கள் அகற்றப்பட்டேயாக வேண்டும். குறைந்தபட்சம் அவர்களது பலம் சிதைக்கப்பட்டேயாக வேண்டும். அதற்காகவும் ஹிஸ்புல்லாக்கள் மீதான தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொண்டேயாக வேண்டும். மறுபடியும் பழைய கேள்விக்கே வருவோம். ஹிஸ்புல்லாக்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதானால் எப்பொழுது அந்த தாக்குதல் இடம்பெறுவதற்கு சாத்தியம் இருக்கின்றது? இஸ்ரேல் லெபனான் எல்லைகளில் இருந்து வருகின்ற செய்திகளை பார்க்கின்ற போது ஏற்கனவே அங்கு சண்டைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன என்றுதான் கூற வேண்டியிருக்கின்றது. ஒரு முழு அளவிலான யுத்தம் தொடங்கவில்லையே தவிர சண்டைகள் நாளாந்தம் அங்கு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. ACLED, அதாவது ஆர்ம்ட் கன்ஃப்ளிக்ட் லொகேஷன் அண்ட் இவெண்ட் டேட்டா ப்ராஜெக்ட் என்ற சர்வதேச அமைப்பின் தரவுகளின்படி கடந்த அக்டோபர் மாதம் 8 முதல் இந்த வருடம் மார்ச் மாதம் 15 வரையிலான 6 மாத காலப்பகுதியில் மாத்திரம்
4733 தாக்குதல்கள் லெபனான் இஸ்ரேல் எல்லைகளில் நடைபெற்றிருக்கின்றன. அந்த தாக்குதல்களில் 83% தாக்குதல்களை இஸ்ரேலே மேற்கொண்டிருக்கின்றது. அதாவது 3952 தாக்குதல்களை இஸ்ரேல் படைகள் லெபனான் மீது மேற்கொண்டிருக்கின்றன. இந்த காலப்பகுதியில் ஹிஸ்புல்லாக்கள் 781 தாக்குதல்களை இஸ்ரேல் மீது மேற்கொண்டிருக்கின்றார்கள். இரண்டு தரப்புகளினாலும் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் 65% தாக்குதல்கள் ஆர்ட்டிலரி மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் என்றும் 25% தாக்குதல்கள் விமானம் மற்றும் ட்ரோன்கள் மூலமான தாக்குதல்கள் என்றும் 10% தாக்குதல்கள் நேரடி தாக்குதல்கள் என்றும் ACLEDயின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை நடைபெற்ற மோதல்களில் இஸ்ரேல் தரப்பில் 22 பேரும் லெபனான் தரப்பில் 372 பேரும் கொல்லப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலின் தாக்குதல்கள் காரணமாக லெபனானில் கொல்லப்பட்டவர்களுள் 295 பேர் ஹிஸ்புல்லா மற்றும் ஆயுத குழுக்களின் உறுப்பினர்கள் என்றும் 77 பேர் பொதுமக்கள் என்றும் அல் ஜசீரா ஊடகம் தெரிவித்துள்ளது. ஆக இஸ்ரேல் படையினருக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான சண்டைகள் கடந்த 6.5 மாதங்களாக இஸ்ரேல் லெபனான் எல்லைகளில் நாளாந்தம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான 120 கிலோமீட்டர் நீளமான எல்லைகளில் நடைபெற்று வருகின்ற இந்த சண்டைகள் விரைவில் முழு அளவிலான ஒரு யுத்தமாக மாறும் என்று பல தரப்புகளும் கணிப்பிடுவதற்கு அப்படி ஒரு யுத்தத்தை நோக்கி நகர்வதை தவிர இஸ்ரேலுக்கு வேறு வழி இல்லை என்பதே பிரதான காரணம். கடந்த மாதம் சொற்ப அளவிலான படையணிகளை மாத்திரம் காசாவில் நிறுத்திவிட்டு இஸ்ரேல் தனது பெரும்பாலான படையணிகளை மீளப் பெற்றிருக்கின்றது. காசாவில் இருந்து மீளப் பெறப்பட்ட படைகள் லெபனான் எல்லைகளை நோக்கி நகர்த்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக களமுனை தகவல்கள் கூறுகின்றன. அமெரிக்காவிடம் இருந்தும் பெரும் தொகையிலான ஆயுதங்கள் இஸ்ரேலை நோக்கி அனுப்பப்பட்டு விட்டதாகவும் மற்றொரு தகவல் கூறுகின்றது. இஸ்ரேல் எல்லைகளில் நிலை கொண்டுள்ள ஹிஸ்புல்லாக்களை எல்லைகளை விட்டு பல மைல்கள் தொலைவுக்கு பின்னோக்கி நகர்த்துவதற்கான திட்டம் தயாராக இருப்பதாக ஏற்கனவே இஸ்ரேல் அறிவித்திருந்தது. ஆக ஒரு விடயம் தெளிவாக தெரிகின்றது. இஸ்ரேல் லெபனான் யுத்தத்திற்கான நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days நீட் கிராஷ் கோர்ஸ். பென்ஸ் மீடியா ACS அருண்குமார் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் அரண்மனை 4 மே 3 முதல் உலகமெங்கும்.